அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவம் என்ன, அதன் பின்னலுடைய தாத்பரியம் மற்றும் சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். குலதெய்வம் என்பது நம்ம தந்தை வழியில் வந்த வழியாக பின்பற்றிய தெய்வத்தை மூதாதையரின் வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு. ஏன் தந்தை வழியில் பின்பற்றி வரலாங்கனாக்கா, தந்தை வழியில் அந்த பரம்பரையின் கோத்திரம் அப்படியே மெயின்டைன் ஆக பாதுகாக்கிறதுக்காக தான் பண்ணி எடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய அந்த டிஎன்ஏவும் இதன் வழியாக பாதுகாக்கப்படுகிறது. நம்ம அம்மா வழியாக கூட ஒரு சில கேள்வியாக பெண்களுக்கு மாற்றம் வருது அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக அது ஏன் வச்சுருக்காங்கனாக்கா, நம்முடைய டிஎன்ஏல பரிணாம வளர்ச்சி அடையணும். அதை வேறு குலத்தில் இருக்கின்ற பெண்கள் மூலம் பெறுகிறார்கள். அப்போ தந்தை வழியை அந்த குலத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ டிஎன்ஏல பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகிறது. அந்த டிஎன்ஏவும் உங்களோட டிஎன்ஏவும் பாதுகாக்கப்படுகிறது. அப்போது இத்தகைய சயின்ஸ் உள்ள இந்த குலதெய்வ வழிபாடு நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதே சமயத்தில் ஒரே குலத்தில் நம்ம திருமணம் புரிந்தால் சகோதர சகோதரி ஒருவர்களுக்கு திருமணம் பண்ணுற மாதிரி ஆகும். அது தவிர்க்க வேறொரு குலத்திலேருந்து திருமணம் புரிகிறாங்க. இப்போது இத்தகைய மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு எப்படி இருக்குது, அதனுடைய சயின்டிஃபிக்காக என்னன்றது கொஞ்சம் பார்ப்போம். அது நீங்கள் பார்க்கணாக்கா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லிட்டு சயின்ஸில் சொல்லியிருக்காங்க. இது அதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒளி அதாவது லைட்டை எடுத்து ஒரு 2 கேப் வழியாக ஸ்லாட் மாதிரி இருக்கிற கேப் வழியாக அந்த லைட்டோட பீம் செலுத்தும் போது அது அந்த ஸ்லாட் வழியாக வெளியே போகும்போது பார்த்தா அலைகளாக போகுது. இவ்வாறு அலைகளாக லைட்டின் தன்மை அதை கவனிப்பவர்களுடைய தன்மையை கொண்டு வேறுபடுது. அப்போது நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனிக்கும் போது அந்த பொருளின் தன்மை அதனுடைய நடத்தை மாறுபடுகிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒளி இதில் அலை வடிவமாகவும் துகளாகவும் 2 வடிவத்திலும் இருக்குது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. 2 வடிவத்தில் இருக்குது. அது பார்ப்பதன் தன்மைக்கேற்ப பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அத்தகைய தன்மை கொண்டதை இங்கே அப்சர்வர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்காரு. அவர் என்ன தன்மையில் பார்க்கறத பொறுத்து அந்த பொருளின் தன்மை மாறுபடுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதை நாம் எப்படி அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோன்னாக்கா, நாம் உணரும் விதம் நம்முடைய உள்ளார்ந்த உணர்வுகளின் மூலமும் அதை புரிந்து கொள்வதற்கு நாம் உபயோகிக்கும் மொழியை கொண்டும் நாம் பார்க்கின்ற பொருளின் அதன் உண்மைத்தன்மையை ஓரளவு புரிந்து கொள்கிறோம். அப்போ எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணுறோமோ அதை வைத்து தான் நம்ம உணர்வில் புரிந்து கொள்கிறோம். இதன் அடிப்படையில் தான் நாம் இந்த பூமியில் முப்பரிமாண அளவில் இந்த பூமியில் நம்முடைய மனதின் மூலம் மூளையில் கிரகித்த விஷயங்களை அனுபவமாக பெறுகிறோம். எனவே தான் ஒரே ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொருடைய பர்செப்ஷன், அதாவது பார்க்கும் விதம் மாறுபடும். இந்த மாறுபாட்டின் காரணம் நாம் ஒரு விஷயத்தை உள்ளவங்க தன்மை கொண்டு இருக்குது. அதாவது நம்முடைய கிரகிக்கும் தன்மை கொண்டு நம்முடைய அப்சர்வேஷனை பொறுத்து உள்ளது. அப்போ அப்சர்வேஷன் நல்லா இருந்தால் நம்முடைய கிரகிக்கும் தன்மை நல்லா இருக்கும். அப்போது அந்த கிரகிக்கும் தன்மை அதிகம் செய்வது குலதெய்வ வழிபாட்டில் நடக்குது. நம்ம குலதெய்வ வழிபாட்டை பண்ணும்போது அது பன்மடங்கு உயரும். ஏன்னா நம்ம மனிதன் வரலாறு 4 கட்டங்கள் அடங்கும். ஒன்று ஏஜ் ஆஃப் பர்செப்ஷன், அதாவது கண்டு மட்டும் உணர்வது, ஆதி மனிதன் அறிந்த விஷயங்கள். 2வது ஏஜ் ஆஃப் அப்சர்வேஷன். 2வது ஏஜ் ஆஃப் பர்செப்ஷன் அப்சர்வேஷன், அதாவது கவனித்து உணரும் கட்டம். இது ஆதிமன் அடுத்து அவன் ஒரு சில விஷயங்களை கவனித்து உணர்ந்த கட்டம். 3வது விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்து பகுத்தறிவு அறியும் கட்டம். இது ஏஜ் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச். இப்போ இந்த நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். 4வது சுய சோதனைக்கு உட்படுத்தி கான்டம்ப்ளேட் பண்ணிக்கிறது. இது ஏஜ் ஆஃப் கான்டம்ப்ளேஷன். இந்த 4 விதங்களை தான் நம்முடைய
மனித வரலாற்று வந்து ஃபுல்லாக அவங்க கவனித்த விஷயங்களை அடக்கலாம். அப்போ இந்த விஷயங்கள் வந்து நமக்குள்ள ஒரு தத்துவங்களாக அதை உணர்ந்தவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் உணர்ந்தவங்க வந்து வலியுறுத்துறார்கள். அவர்கள் வழிவகுத்த விஷயந்தான் இந்த குலதெய்வ வழிபாடு. இதில் வந்து நம்முடைய மூதாரின் குலதெய்வ வழிபாடு மூலம் தொடர்பு படுத்திக் கொள்வதன் மூலம் நமக்கும் அவர்களுக்கும் கோண என்டாங்கிள் ஏற்படுகிறது. அதனால் நம்முடைய டிஎன்ஏ வந்து ரீஅலைன் ஆகும். ஏனென்றால் இங்கே வந்து அவர்கள் வந்து பல ஜென்மங்களாக கண்டு மற்றும் கவனித்த விஷயங்கள் அவருடைய இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தில் உள்ளது. அது வந்து நம்ம போய் அந்த இடத்துல அந்த குலதெய்வ வழிபாடு செய்யப்படும் போது அவளை தொடர்பு கொள்ளும் பொழுதும் அந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் நமக்குள்ளே மலரும். அதனால் நம்முடைய மனதின் தெளிவு ஏற்பட்டு நம்முடைய சக்தி ஓட்ட பாதையில் வந்து தடைகள் விலகும். அதான் இந்த தடைகள் விலகும் போது சக்தி ஓட்டை பெருகும்போது நம்முடைய இயங்கத்திறன் நேச்சுரலாக அதிகமாகும். ஆனால் தோண்டு விடாமல் செயல்படும் தன்மை நமக்கு வந்து கிடைக்கும். அப்போது இதுக்கு பின்னிக்கிற சயின்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய மூதாதையர்கள் வந்து வழி வழியாக பூஜித்து வந்த அந்த சிலைகளில் அவர்களின் உணர்வுகள் வந்து பொய்ந்துள்ளன. அங்கே நாம் சென்று வழிபடும் போது அந்த உணர்வு வந்து நம்முடைய உணர்வில் வந்து கலக்கும், நம்மை நோக்கி பாயும். நம்முடைய உணர்வு வந்து அந்த சிலை நோக்கி பார்க்கும்போது அதில் கூட நம்ம கிரகிக்க முடியும். அப்போ நம்ம டிஎன்ல வந்து அடுத்த கட்டம் அவேக்கன் ஆகும். இது ஒரு பெரிய சயின்ஸ் இதில் இருக்குது. இப்படி நம்ம டிஎன்ல வந்து அவேக்கன் ஆகிறது நம்ம உணர்வு லெவலில் வந்து மேலுக்கு கொண்டு போகும். அதற்கேற்ப அலைவரிசையில் வந்து அது ஃப்ரீக்குவன்சிலேயே அதை பொறுத்து நம்ம காண்கின்ற விஷயம் நம்ம பர்செப்ஷன் வேறுபடும். இதனால் வந்து நம்முடைய மூதாதையர்களுடன் எளிதாக என்டேங்கிள் ஆக முடியும். அந்த என்டேங்கிள்மெண்ட்டை பற்றி தான் சயின்ஸ் சொல்லிக்கிறது. அந்த பிக்சர் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது மாதிரி நம்ம மூதாதையர் எளிதாக என்டேங்கிள் ஆகும்போது சக்தி நிலையில் அருள் நிலையில் வந்து நம்ம கனெக்ட் ஆகிறோம். அப்போது அவர்கள் பெற்ற விஷயங்கள் கவனித்த விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக டவுன்லோட் ஆகிட்டு நம்ம சக்தி ஓட்ட பாதையில் வந்து அது சீர் செய்து நமக்கு சக்தி ஓட்டம் பெருகும். அப்படி சக்தி ஓட்டம் பெருகிடுச்சுனாக்கா நம்ம எந்த வேலை செய்யும்போது தடைகள் வர்றது அந்த சக்தி இல்லாமல் தான் தோண்டு போகிறோம். அப்போ சக்தி ஓட்டம் பெருகும் போது எந்த தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிந்து நாம் அடைய வேண்டிய இலக்கை வந்து அடைவோம். இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது புது செயல் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா அதில் புது செயல் எப்போ தடைகள் வரலாம், எதனா வரலாம், அதை போக்கவே சக்தி ஓட்டம் நல்லா நிலைநிறுத்துவேன். ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை வழிபட்டு புது செயலை தொடங்க செய்ய சொல்கிறாங்க. இது சனாதனத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள வலியுறுத்தலாகும். இந்த குலதெய்வம் வந்து பிறகு என்டேங்கிள் சயின்ஸ் பெரிய சயின்ஸ் இருக்குது. அது எப்படின்னாக்கா இது எப்படி நம்முடைய மூதாதையர் வகுத்தார்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள் வந்து நடுக்கல் வழிபாடு அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அது நம்முடைய இறந்த முன்னோர்களில் தான் வந்து நடுக்கல்ல வழிபட்டாங்க. அப்போது அதன் பரிணாம வளர்ச்சியாக வந்தது தான் குலதெய்வ வழிபாடு. அப்போ நம்முடைய முன்னோர் வந்து மூதாதையர் வந்து உருவாத்த வழியாக வழிபட்ட வந்த அவர்களின் உணர்வுகள் எல்லாம் வந்து அந்த விக்கிரகத்தில் உணர்வு அலைகளாக உள்ளன. நம்ம போய் அங்கே நின்று கும்பிடும்போது நம்ம ஈஸியாக வந்து அந்த நம்முடைய உணர்வுகளை ஒத்து நம்ம மூதாதையர் உணர்வுகளை வந்து கனெக்ட் ஆகிட்டு அங்கே நம்முடைய உணர்வு வந்து எளிதாக வந்து மேலோங்கும். அப்படி நம்ம உணர்வு மேலோங்கும் போது நம்முடைய ஃப்ரீக்வன்சிகள் உயர்ந்து நாம் நிறைந்த சக்தி ஓட்டம் உள்ள மனிதராக உயர்வோம். ஏனென்றால் உணர்வின் போக்கில் ஏற்படும் தடைகள் தான் நம்முடைய சக்தி ஓட்ட பாதையை வந்து பாதித்து நம்முடைய செயல்திறனை குறைக்கிறது. ஏன்னா நம்முடைய குலதெய்வமாக மூதாதையர்களை பக்தியுடன் வணங்கும் பொழுது அந்த ஒன்னஸில் நம்முடைய உணர்வு மேம்பட்டு சக்தி ஓட்டம் பெருகும். இதுதான் குலதெய்வ வழிபாட்டின் மகத்துவம். எனவே தான் நம்முடைய பிரார்த்தனையில் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகிறது. அதன் பிறகு அதற்கு அடுத்த நிலையில் உள்ள நம்முடைய பொதுவான கோயில்களுக்கு செல்லும்போது அந்த கோயிலின் தனித்துவ சக்திகளை நம்மால் எளிதாக கிரகிக்க முடியும். இதை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய சனாதனத்தில் உருவ வழிபாடு அந்த உருவத்தின் மகத்துவத்தையும் அதன் சக்திகளையும் நமக்கு சுலோகங்களை வைத்து பூஜைக்க சொல்கிறார்கள். அவ்வாறு செய்யில் அந்த கோயிலின் சக்தி ஓட்டை பாதை மேலும் நம்முள் செம்மையாகி நம்முடைய உணர்வு மேலும் வளப்படும். இந்த உணர்வு வளப்படம்
ஃபவுண்டேஷனாக இருப்பது நம்முடைய குலதெய்வ வழிபாடு. ஏன்னா இந்த குலதெய்வ வழிபாடு வந்து அவ்வளோ சயின்டிஃபிக் ரீசனாக இருக்குது. அது நமக்கு வந்து எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷனாக இருக்குது. அப்போ நீங்கள் குலதெய்வம் வழிபடும் போது குலசாமி இருக்கும் இடத்துல போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய்ட்டு பூஜை செய்ய வேண்டும். அப்படி உங்கள் குலசாமி இருக்கிற இடம் உங்களுக்கு போக முடியல அப்படின்னு நீங்கள் வெளியூர் நாட்டில் இருக்கிறீங்கனாக்கா அந்த குலசாமி இருக்கிற இடத்துலனுடைய பிடி மண் எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சு பூஜித்தாலும் வந்து அந்த பணங்கள் நீங்கள் அடைய முடியும். ஏன்னா இங்கே வந்து மண் ஏன் கைப்பிடி மண் வந்து எடுத்துக்கிறோன்னாக்கா அதன் தாத்பரியம் என்ன, மண்ணுக்கு வந்து நம்முடைய அந்த மெமரியை வந்து வைத்துக்கொள்ள திறன் இருக்குது. எப்படி நம்ம நடந்து போகிறத கணிச்சது நம்ம பூமாதேவி வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடுன்னா அதற்கேற்ப தாவர இனத்தை அந்த ஏரியாவில் வந்து வளர்க்க விடுறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம நடந்து போகும்போது நம்ம கால் பைத்த மண் எடுத்துட்டாக்கா அதில் நம்ம உணர்வு பயந்துருக்கும். இது வந்து தாந்திரிக முறையில் வந்து இருக்குது. அப்போது அந்த உணர்வு பயந்த மண்ணை வந்து வைத்து புளியப்படும்போது நம்முடைய பெரியோர்களுடைய அந்த உணர்வு அதில் இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக வந்து அந்த உணர்வில் கனெக்ட் ஆகி நம்ம பேரோட அருள் பெற முடியும். இவ்வளோ பெரிய சயின்ஸ் இதில் இருக்குது. ஏன்னா நம்ம குலதெய்வம் வழிபடுற இடத்துல வந்து வழியாக நம்ம பெரியோர்கள் சென்று வழிபட்டு வர நாம் அவரோட உணர்வுகள்லாம் வந்து அந்த இடத்துல அப்படியே கலெக்டிவ் ஆகி ஒரு கலெக்டிவ் கான்சியஸ் வந்து நம்ம குடும்பத்தினுடைய கலெக்டிவ் கான்சியஸ் அங்கே இடத்துல வந்து பேட்டரியுமா இருக்குது. நம்ம போய் அங்கே நிற்கும்போது அந்த உணர்வு நம்ம ஈஸியாக இரண்டரை கலக்க முடியும். நம்முடைய மூதார்களுடைய கவனித்த விஷயங்கள், அவர்கள் கண்டறிந்த விஷயங்கள், அவர்கள் அப்சர்வ் செய்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக நம்ம உள்வாங்கப்பட்டு நம்முடைய டிஎன்ஏல வந்து அடுத்த நிலையில் அவைக்கன் ஆகும். நம்ம டிஎன்ஏ வந்து முழுமையாக வந்து அவைக்கன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இந்த குலதெய்வ வழிபாடு வச்சுருக்காங்க. அப்போது நம்ம டிஎன்ஏ நல்லா அவைக்கன் ஆகிடுச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் நல்லா அவைக்கன் ஆகும். நம்ம இன்டெலிஜென்ஸ் நல்லா அவைக்கனாக்கா நம்ம எதையும் வந்து செயல்புறம் தடைகளை உடைக்கிறது போகிற வழியில் நமக்கு ஈஸியாக புரியும். அப்போ அந்த குலதெய்வ வழிபாட்டில் வந்து இவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. இத்தகைய மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு வந்து சயின்டிஃபிக் ரீசனாகவும் இன்னொன்று நம்ம பார்த்தோம். அப்போது அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குலதெய்வத்துக்கு முன்னாடி நம்ம நின்னும்போது அந்த நம்ம மூதாரில் வழியாக பூஜித்து வந்த அந்த சிலையில் அவர்களின் உணர்வுகள் புரிந்துள்ளன. அங்கு நாம் என்று வழி செய்யப்படும் போது அந்த உணர்வு வந்து நமக்குள் பாயும், நம்முடைய உணர்வு வந்து அந்த சிலைக்குள் பாயும். அப்போ இரண்டரை உணர்வு கலக்கும் போது உணர்வு நிலை மேம்படும். இதுதான் வந்து நமக்கு வந்து என்டேங்கிள்மெண்ட் சயின்ஸில் நடக்கிற விஷயம். அதே மாதிரி அந்த உணர்வு மேம்பட்டவுடன் நம்ம பெரியவர்கள் வந்து அவர்கள் கண்ட விஷயம், கவனித்த விஷயம் எல்லாம் வந்து நமக்குள் பாயும். அப்போ நம்முடைய அந்த உள்வாங்கும் திறன் கிரேக்கின் தன்மை அதிகமாகும். இந்த கிரேக்கின் தன்மை அதிகமாகும் போது நம்முடைய அப்சர்வேஷன், இந்த சிலிட்டி எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க இல்லையா, ஒரு பொருளை நம்ம பார்க்கும்போது பார்ப்பவரின் தன்மை கொண்டு அந்த பொருள் இயங்க தன்மை மாறுபடுது, அதோட பிகர் மாறுந்தாங்க. அப்போ நம்முடைய அப்சர்வேஷன் போகிற ஏற சூட்சும நிலையில் இருக்கிற அந்த வேவ் தன்மையில் இருக்கிற அந்த பொருளின் தன்மை, அது துகள் நிலையில் திடத்தன்மை, அந்த பொருளின் தன்மை, ரெண்டு விஷயங்கள். துகள் நிலையில் இருக்கிறது வந்து நம்முடைய புலன்கள் அறியப்பட விஷயம், புலன்கள் அறியப்படாத விஷயம் வந்து சூட்சும நிலையில் இருக்குது. சூட்சும நிலையில் இருக்கிற விஷயத்தை உணர்வுகள் தான் உணர முடியும். அத்தை உணர்வு மேம்படும் போது சூட்சும நிலையில் இருக்கிற அந்த பொருளின் தன்மையை நம்ம உள்வாங்க முடியும். அப்போ நம்ம உலகத்தில் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து அந்த சூட்சும நிலையில் அதை கிரகித்தும் அதை எப்படி வெற்றி கொள்கிற வழிமுறை நமக்கு வந்து புலப்படும். இத்தகைய பெருமை வாய்ந்த குல வழிபாடு வந்து நமக்கு வந்து சயின்டிஃபிக்கை பார்த்தாலும் வந்து நிறைய வந்து அது பின்பற்ற வேண்டியதாக இருக்குது. நம்முடைய நடைமுறையில் நம்ம பெருகள் கண்டு கழித்த அந்த விஷயங்கள் அடைந்த பலன்களை குறித்து பார்க்கும்போதும் அதை நம்ம பின்பற்ற வேண்டியதாக இருக்குது. ஏன்னாக்கா அந்த குலதெய்வத்தை போய் நிற்கும் போது நம்ம உணர்வில் வந்து அதீதமாகும்போது அதற்கேற்ப நம்முடைய உள்ள அந்த அலைவரிசையை வந்து பிரபஞ்சத்தில் காண்கிற அந்த அலைவரிசையும் ஃப்ரீக்வன்சி லெவலும் வேரி ஆகும். அந்த வேறுபட்ட விஷயங்களை வந்து நம்மளால் ஈஸியாக காண முடியும். அதனால் நம்முடைய மூதாதையர்களுடன் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆக முடியும். அந்த கனெக்ஷன் நத்திங் பட் என்டேங்கிள்மெண்ட் தான். ஒத்த அசைவு இசைவுள்ள அணுக்கள் நம்மளை ஒத்த அசைவு நம்ம என்ன அவங்ககிட்ட தான் வந்தோம். அப்போது அவங்களோட ஒத்த இசைவுள்ள அணுக்கள் நம்மக்குள்ளே வந்து இருக்குது. அப்போது இது டிஎன்ஏ லெவலில் அவங்க டிஎன்ஏ நம்ம டிஎன்ஏ ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும். நமக்கு மெமரியில் வராத பல விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து அவைக்கன் ஆகிட்டு நம்மளோட மெமரி வந்து இன்னும் அவரோட மெமரிலாம் கிரகித்து பல இன்டெலிஜென்ஸ் நமக்குள்ளே அவைக்கன் ஆகும். அப்போ நமக்கு வந்து நேச்சுரலாக வந்து நம்ம எடுத்து செய்கிற வேலையை வந்து வெகுவாக எளிதாக அதை செய்கிறதுக்கான சாமர்த்தியம் இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ள இயல்பாக அமையும். ஏன்னா அவர்கள் பெற்ற அத்தகைய அனுபவம்
காலங்காலம் சேர்ந்த அணுகுகள்லாம் நம்ம டிஎன்ஏ வந்து ஈஸியாக வந்து அவேக்கன் ஆகும். இந்த டிஎன்ஏ வந்து பாதுகாக்க முறையும் அந்த கோத்திரத்தை பாதுகாக்க முறை குலதெய்வ வழிபாட்டிலையும் பிரதிபலிக்குது. இது நம்முடைய மேரையில் மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டில் அது வந்து கட்டுக்கோப்பாக வைக்கப்பட்டுள்ளது. அதனால் வந்து குலதெய்வ வழிபாடு வந்து இவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததாக நம்ம முன்னேற சொல்லியிருக்காங்க. இதே வந்து காஞ்சி பெரியவர் சொல்லும்போது வந்து குலதெய்வ வழிபாட்டில் வந்து நீங்கள் எந்த கோயிலுன்னா போகலாம், ஆனால் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது தான் உங்களுக்கு வந்து சக்தி ஓட்ட பாதையை வந்து அதிகரிக்கும், தடைகளை போக்கும். ஏன்னா பல கோயிலில் வந்து நம்மளோட பல பேர் வராங்க, அப்போ பல பேர் எண்ணலைகள் எல்லாம் வந்து அங்கே இருக்கும். அப்போ அந்த கோயிலுடைய சிறப்பு அம்சமாக சக்தி என்னவோ அதுதான் உங்களுக்குள்ள வந்து அருளாக கிடைக்கும். ஆனால் குலதெய்வத்திட்ட போகும்போது ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் பெற்ற அவர்கள் கவனித்த விஷயங்கள், அறிவு, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து நமக்குள்ள டிஎன்ஏ அவேக்கன் ஆகும். அப்போ அத்தகைய சிறப்பம்சம் வாய்ந்த இந்த குலதெய்வ வழிபாடு வந்து இனிமேலாவது கடைப்பிடிக்க வேண்டும். இதில் எனக்கு அனுபவபூர்வமாக வந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா எனக்கு என்னுடைய குலதெய்வமே வந்து இப்போ தான் எனக்கு கரெக்டாக தெரிய வந்தது. அப்போ எனக்கு குலதெய்வம் தெரியல என்ன பண்ணுறது? குலதெய்வம் தெரியலனா பரவாயில்ல, உங்களுக்கு குலதெய்வம் எது தெரியுதோ அது வணங்குங்க. அந்த குலதெய்வம் தானாக வந்து உங்களுடைய குலதெய்வம் என்ன, ஒரிஜினல் குலதெய்வம் தானாக அது வழிவகுக்கும். அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதை நான் வந்து வரும் காலையில் சொல்கிறேன். அப்போ இங்கே மெயின் இம்பார்ட்டன்னா குலதெய்வம் தான் உங்களுக்கு முதன்மையான கடவுள். அந்த முதன்மையான கடவுள் வழி விட்டால் தான் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வமோ அல்லது பெருந்தெய்வங்களாகிய சிவன், விஷ்ணுடைய அருள் எல்லாமே கிடைக்கும். உங்கள் இஷ்ட தெய்வம் வந்து காலத்துக்கு ஏற்ப மாறுபடும், ஆனால் குலதெய்வம் வந்து என்றைக்கும் மாறாது, வழி வழியாக தொடர்புடையது. அந்த வழி வழியாக தொடர்கின்ற குலதெய்வத்தை வந்து நம்ம மாற்றவே முடியாது. இதை உணர்ந்து நம்முடைய மூதாதையர்கள் பின்பற்றி வந்த அந்த குலதெய்வத்தை அது எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடித்து நீங்கள் வணங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருந்த இதுவரை அனுபவித்திருந்த பல தடைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கை வேறு நிலையில் உயரும் என்பதை நீங்கள் கண்கொள்ள காணக்கூடும். அதை நான் வந்து அனுபவபூர்வமாக வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. பல விஷயங்கள் எனக்கு நடந்திருக்குது. அதை அனுபவம் வைத்து தான் வந்து சயின்டிஃபிக் எவிடன்ஸோட இது வந்து மேட்ச் பண்ணி இந்த இலாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். குலதெய்வ வழிபாடை வந்து எல்லாரும் போற்றி பாதுகாத்து பேணி வழங்க வேண்டும். ஒரு சிலர் 2 குலதெய்வம் இருக்கும், 2 குலதெய்வம் இருந்தாலும் நம்ம வழிபடலாம். நார்மலாக குலதெய்வம் ஒன்று தான். ஆனால் எத்தனை பெருமை அந்த குலதெய்வத்தை வந்து வழிபாடு வந்து நீங்கள் இனிமேல் பின்பற்றுங்க. உங்கள் முன்னாடி வந்து கேட்டறிந்து உங்கள் குலதெய்வம் தெரிஞ்சுட்டு பின்பற்றுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் வந்து வளம் பெற செய்யும், பல தடைகளை உடைத்தெறியும், இலகுவாக நீங்கள் வாழ்க்கை வழி செல்வதற்கு வழிகாட்டு என்று கூறி இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.